ஆர்சிபி அணிய போன வருஷத்துலேருந்து சரியான இன்டென்ட்டோட விளையாடுறாங்க. சரியான ஃபார்ம்லயும் இருக்காங்க. இவங்கள பார்த்து உண்மையிலே மும்பையா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், கண்டிப்பா நெறைய விஷயத்த கத்துக்கணும். எப்படி சேஸ் பண்றது? எப்படி பவர் பிளேய அணுகுறது? அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கோவமா கூட இருக்கும். ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு கொண்டாட்டமா கூட இருக்கும். இருந்தாலும் நீ நம்பலாட்டியும் அதுதான் நேசம். ஏன்னா போன வருஷத்துலேருந்து ஒரு 2.0 ஆர்சிபியா பார்த்தீங்கன்னா, என்னோட கண்ணுக்கு தெரியிறாங்க. இன்னைக்கு சூப்பரா பாத்தீங்கன்னா, டாஸ் ஜெயிக்கிறாங்க. செம்மையா இன்டென்ட்டோட விளையாடுறாங்க. கிளீனா இருக்கு. ஒருத்தர் இன்ஜுரி ஆறாரா, அழகா ரீப்ளேஸ்மென்ட் சூப்பராவே இருக்கு. எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்ல. ஒரு கிளினிக்கல் சூப்பர் டீமா இருக்கு. இப்பயே நான் சொல்றேன். இந்த சீசனும் ஆர்சிபி பேக் டு பேக் கப் அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்ல. மும்பை ஃபேன்ஸா இருக்கட்டும், சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கு. மேட்ச்ல நடந்த இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்துரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக்கே பண்ண மாட்றீங்க. நீங்க லைக் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் இந்த வீடியோ நெறைய பேத்துக்கு ஷேர் ஆகும். முடிஞ்ச அளவு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஹைப் இருக்கவங்க ஹைப்ப கூட தட்டி விடுங்க. வீடியோக்குள்ள போயிரலாம். ஏன் நான் மும்பையும், சிஎஸ்கேயும் கம்பேர் பண்றேன் அப்டின்னா, மும்பை ஆல்மோஸ்ட் அது அவ்வளதான் அப்டின்ற மாரி ஆயிருச்சு. அத பத்தி நான் மும்பை வீடியோல பேசும்போது இன்னும் டீட்டெயில்டாவே சொல்றேன். என்ன அப்டின்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே பொறுத்தளவு இவன் இன்னும் கொஞ்சம் உயிரோட இருக்கான்டா அப்டின்ற மாரி ஒரு இன்டென்ட் இருக்கு. அதனால அடுத்தடுத்து அவங்க இது பண்ணாங்கன்னா, ஸ்டில் இந்த சீசன்ல அலைவா இருப்பாங்க. அவங்க எப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா, டாஸ் ஜெயிச்சா நாங்க பவுல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சாரு. சின்னசாமி ஸ்டேடியம் நல்லாவே தெரியும். பேட்டிங் சூப்பராவே இருக்கும். சின்ன ஸ்டேடியம் செமையா போட்டு உரிக்கலாம். அதெல்லாம் கரெக்ட்டா கணிச்சு எடுத்துட்டாப்ல. ஒரு சைடு பாத்தீங்கன்னா, ஜிடி மும்பைட்ட அடி வாங்கிட்டு வராங்க. சரியான ஒரு தோல்வி. இன்னைக்கு எப்படியாச்சும் கம்பேக் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. நம்ம சொல்லியிருந்தோம். பிலிப்ஸ் எதுக்குடா? அந்த பிலிப்ஸ் தேவையாப்பா? எவ்வளோ மேட்ச் நீங்க வாய்ப்பு குடுத்துறீங்க. சோக்கு தான் வராரு. ஹோல்டர் சூப்பரா இருக்காரு. பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாரு. ஒரு டால் பேட்ஸ்மேனும் கூட. பேட்டிங் நல்லா போடுவாரு. பவுலிங் பண்ணுவாரு. பவுன்ஸ் கிவுன்ஸ் போட்டு விக்கெட்டுகள எடுப்பாரு. தயவு செஞ்சு அவர டெபியூ பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். கரெக்ட்டா இன்னைக்கு நம்ம சொன்ன மாரியே டெபியூ பண்ண வச்சிருந்தாங்க. இன்னைக்கு சூப்பரா சாய் சுதர்ஷன் பாத்தீங்கன்னா, சரியான ஒரு கம்பேக்ன்னு சொல்லலாம். ஒரு சில மேட்ச் பாத்தீங்கன்னா, நல்ல இன்டென்ட்டோட விளையாண்டாப்ல. ஆனா பாத்தீங்கன்னா, அந்த டாப் ஸ்கோர் அடிக்க முடியாமயே போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு சூப்பரா விளையாண்டு ஒரு சூப்பரான 100 போட்டாப்ல. அப்புறம் கில்லும் இப்ப பாத்தீங்கன்னா, எல்லா மேட்சுமே ஒரு இன்டென்ட்டோட தான் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னைக்கு ஒரு 32 ரன் அடிச்சாரு. பட்லர் அவருக்கான தேவையான ஒரு 25 ரன் தேத்தி குடுத்தாரு. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா, ஒரு 19 ரன் தேத்தி குடுத்தாரு. அப்புறம் ஹோல்டர் நம்ம சொல்லியிருந்த பேட்டிங் நல்லா பண்ணுவாரு. இன்னைக்கு 2 6 ஒரு 4 10 பால் தான் பேஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட 23 ரன்கள் பாத்தீங்கன்னா தேத்தி குடுத்தாரு. அவரால தான் 205 வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆர்சிபி பவுலர்ஸ பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரன்னும் இது பண்ணாம, ரொம்ப இது பண்ணாம, ஓரளவு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேவலமும் இல்லாம பார்த்தீங்கன்னா, சுமாரா எல்லாமே போட்டு முடிச்சுட்டாங்க. குணால் பாண்டியா ஓவர மட்டும் விட்டு விரின்னு பிரிச்சு விட்டாங்க. 4 ஓவர் தலைவன் போட்டுட்டு இருந்தான். போட்டு எரி எரின்னு இருந்தா பார்த்தீங்கன்னா, தலைவன் விக்கெட் இன்னும் எடுக்கல. 50 ரன் பார்த்தீங்கன்னா கன்சியூம் ஆயிடுச்சு. மத்தபடி ஷெப்பர்டுக்கு ரோதனையா போச்சு. ஓவர் குடுக்காதீங்கன்னா கேட்கவும் மாட்டானுங்க. அவரு 1 ஓவர் குடுத்தா 25 ரன் குடுப்பாப்ல. இன்னைக்கு ஒரு 17 ரன் குடுத்தாப்ல. அப்புறமேட்டு ஓவராலா பார்க்கும்போது, அங்கங்க எல்லாருக்கும் ஒரு விக்கெட் கிடைச்சு. சின்னசாமி ஸ்டேடியத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும். சின்ன பிட்ச் போட்டு கொளுத்தி எடுத்துரலாம். ஆர்சிபி இருக்க பேட்டிங்ல என்ன பார்க்கும்போது இதெல்லாம் கம்மி மாரி தான் தோணும். அதனால ஈஸியா ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம மைண்ட்ல கால்குலேஷன் இருந்துச்சு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் பெத்தல இன்னைக்கு கொண்டு வந்தாங்க. சால்ட்டுக்கு உடம்பு சரியில்லன்னு. அவர் அவரோட இன்டென்ட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு. இம்பாக்ட் பிளேயரா டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாரு. அங்க நம்மளுக்கு எதுவும் ஒரு மாற்றம் நடக்குமோ, ஏதாச்சும் ஆயிருமோ, இங்க இருந்து ஆர்சிபி சோக் ஆயிரும். பட்டு பட்டுன்னு பழைய ஆர்சிபி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கண் முன்ன போச்சு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நானும் நெறைய மேட்ச் பார்த்துட்டே இருப்பேன். ஒருவேள பழைய ஆர்சிபி மாரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க 2.0 ஆர்சிபி மாரி அப்படின்றது சூப்பராவே நிரூபிக்கிறாங்க. ஒரு சைடு அவரு அவுட் ஆனாலுமே, கோலி ஒரு சைடு நிக்க ஆரம்பிச்சுட்டாரு. 8 4 4 4 இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 100 போட்டிருப்பாரு. ஆரஞ்சு கேப் இந்த வருஷமா அவருக்கு தான் போல இருக்கு. எத்தன வருஷம் தான் ஆரஞ்சு கேப் அவரே வச்சிருப்பாரு போல இருக்கு. 81 ரன்கள் சூப்பராவே விளையாண்டாரு. அப்புறம் படிக்கலு, குலாபிகோ கிறிஸ், படிக்கல்கோ கிரஷ்ங்கிற மாரி படிக்கல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்ஆர்ல இருந்தப்பயும் செம்மையா பண்ணாரு. இதுல இந்த போய் ஆர்சிபி நல்லா பண்ணாரு. திரும்பி அவர எடுத்தாங்க. சூப்பரா பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. இவர மாரி ஆடணும்னு தான் சொல்லிட்டு தான் மும்பைல எதிர்பார்க்குறாங்க. ஒரு திலக் வர்மாவையும், சூரியகுமாரையும். ஆனா அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. இவரு யங்ஸ்டர் செமையா பண்ணிருக்காரு. டொமஸ்டிக்லாம் பார்த்தா சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு 55 ரன்னு கிட்டத்தட்ட 27 பால்ல பார்த்தீங்கன்னா, 6 மட்டும் அதிகம். 6 6 கிட்ட பார்த்தீங்கன்னா, உரிச்சு தள்ளியிருந்தாப்ல. அப்புறம் ஜிதேஷ் சர்மா 10 ரன் அடிச்சாலும், கடைசியில குணால் பாண்டியா, டிம் டேவிட் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டாங்க. அப்பலாம் 5 விக்கெட் போயிருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா,
18 ஓவர் ஆல்மோஸ்ட் 19 ஓவர்ல 7 பால் ஸ்பேர்ல வச்சு பார்த்தீங்கன்னா, மேட்ச் அன்னைக்கு வந்து முடிச்சு விட்டு போயிட்டாங்க. ஆர்சிபி இதன் மூலியமாக 2வது இடம் வந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 10 பாயிண்ட். இந்த சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, அடுத்த கட்டத்துல ஆர்சிபி இருக்கு. 2 மேட்ச் தோத்திருந்தாலுமே உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இன்டென்ட்டோட செம்மையாவே விளையாண்டுட்டு இருக்காங்க. இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன் அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்புகளும் கூட அதிகமாவே இருக்கு. ரஷீத் கான் செம்மையா போட்டாரு. ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் சூப்பரா போட்டாரு. 1 விக்கெட் எடுத்திருந்தாரு. மத்தபடி ரபாடாவா இருக்கட்டும், ஒரு சில மேட்ச் ரபாடாவும் சூப்பரா பண்ணியிருக்காரு சொல்றதுக்கு இல்ல. அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரன் கன்சியூம் தான் ஆச்சு. பார்த்தீங்கன்னா, அந்த அளவு விக்கெட்டுகள் வந்து எதுவுமே எடுக்க முடியல. அப்புறம் ஹோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மேட்ச்ல வந்து பேட்டிங்கும் நல்லா பண்ணாரு. விக்கெட்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பராவே எடுத்திருந்தாரு. இதன் மூலியமா ஆர்சிபி வந்து நல்ல ஒரு நெட் ரன் ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளா வச்சிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். இந்த டைமும் அவங்க ஏன் கப் அடிப்பாங்கன்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க பாருங்க ஓப்பனிங்ல வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னா, ரீப்ளேஸ்மென்ட் சூப்பரா இருக்கு. ஒன் டவுன் வந்து படிக்கல எப்போதுமே ஃபெயில் ஆக மாட்டேங்கிறாரு. ஒரு சில டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரஜத் பட்டிதார் போயிறாரு. எல்லா மேட்சும் போட்டு கொளுத்திர்றாரு. இப்ப கிளைமேக்ஸ்ல முடிக்கிறதுக்கு ரொமாரியோ சஃபர், டிம் டேவிட் மாரி இருக்காங்க. இல்ல ஜித்தேஷ் சர்மாவும் இன்னும் இருக்கும்போது அவர் இன்னும் சைன் பண்ணாமயே டீம் இந்த அளவு பார்த்தீங்கன்னா, பேட்டிங் லைனப் சூப்பரா இருக்கு. அதே மாரி பவுலிங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம் ரன் கன்சியூம் ஆனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அத ஈடுகட்டுற மாரி பேட்டிங் பண்றாங்க. இல்ல ஒரு சில டைம் வந்து பவுலிங்ல சூப்பரா வந்து குணால் பாண்டியா நல்லா போட்டுர்றாரு. சுயா சர்மா பண்ணிடுறாரு. அந்த மாரி புவனேஸ்வர் குமார் வந்து நிறைய ரன் கன்சியூம் பண்ணாலும் வந்து கன்டெயின் பண்ணிறாரு. ஹேசல்வுட் பண்ணிடுறாரு. அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜேக்கப் டஃபீஸ் ஸ்டார்ட்டிங் மேட்ச்ல அவரு உங்கள காப்பாத்தி குடுத்தாரு. அந்த மாரி என்னைய பொறுத்தவரைக்கும் சாலிடா டீம் இருக்காங்க. அப்படியே நான் வந்து மும்பை உதாரணம் காட்டினேன் அப்படின்னா, பூம்ரா இருக்காரு. ஃபெயிலியர் ஆயிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு அப்புறமேட்டு விக்கெட் எடுத்தாரு. ட்ரெண்ட் போல்ட்ட ரொம்ப நம்பி வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டு வந்தாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டாரு. இப்ப அஸ்வினி குமார் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காங்க. ஓவர கட்டுப்படுத்தணும். இப்ப சிஎஸ்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, நேத்து மேட்ச்ல எடுத்துக்கங்க. சூப்பரா வந்து அகில் ஹுசேனும், இவரும் நல்லா போறாங்கன்னா, அவருக்கு திரும்பி திரும்பி ஓவர் குடுத்துக்கிட்டே இருக்காரு. ஹர்திக் பாண்டியா எதுக்கு பவர் பிளேலயே திரும்பி வரான்னு தெரியல. அஸ்வினி குமாருக்கு குடுக்கலாம், சாட்னருக்கு குடுக்கலாம். அந்த மாரி பண்ணலாம். அந்த மாரி தவறுகள பண்றனால டீம் தோக்குது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ருத்ராஜும் ஒரு சில டைம் வந்து நெறைய தவறுகள் பண்றாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, டீம் தோக்குது. இவங்க 2 பேர் வந்து சரி பண்ணிட்டு வந்தா மட்டும் தான் ஸ்டில் இந்த சீசன்ல வந்து 2 ஒரு டாப் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, அலைவா இருக்க முடியும். இல்ல அப்டின்னா கத்துக்குட்டி டீம் இவங்கள்ட்டலாம் அடி வாங்க முடியுமா? செத்த பாம்பு அடிச்சுட்டோமா? அப்டின்ற லெவல்ல வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம வீடியோ பார்க்க நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை ஃபேன்ஸ் நெறைய பேர் பார்க்குறாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்க்குறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸும் பார்க்குறாங்க. இல்லன்னு சொல்ல விரும்பல. இருந்தாலுமே வந்து இவங்கலாம் இருந்தா நமக்கு கொஞ்சம் நல்லாருக்கும். மத்த டீம்லாம் இருக்கட்டும் வந்து பிளே ஆஃப்ல இருக்கட்டும். இருந்தாலும் இந்த சிஎஸ்கே, மும்பை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இருந்தா இன்னுமே சூப்பரா இருக்கும். அதெல்லாம் இருப்பாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா இந்த சீசன் தெரியவே இல்ல. நான் முன்னாடி ஸ்டார்ட்டிங் வந்து ஒரு 1 வீக்ல மேட்ச் எல்லாம் முடிஞ்சப்பயே நான் ஒரு விஷயத்த வந்து தீர்க்கமா சொன்னேன். இந்த சீசன் நீங்க வேணா பாருங்க. ஆர்சிபி, ஆர்ஆர், பஞ்சாப் அதுக்கப்புறமேட்டு ஏதாச்சும் ஒரு டீம் எஸ்ஆர்எச்சோ இல்ல மேபி ஏதாச்சும் ஒரு டீம் வந்து இருக்கும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஐ, சிஎஸ்கே, ஜிடி, எல்எஸ்ஜி ஒரு சில டைம் வந்து ரொம்ப கேகேஆர் இவங்கலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இவங்க தான் மேல போவாங்கன்னு சொன்னேன். அந்த மாரி தான் நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னது கரெக்ட்டா? இல்ல தப்பா? உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.